கர்த்தர் உங்களோடு பேசுகிற வார்த்தை 138வது சங்கீதம் 7வது வசனம். நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர். அதாவது காலையில் நல்லா தான் எழுந்திருக்கிறோம். அன்னைக்கு நடக்கிற ஏதாவது ஒரு சம்பவம் நம்மளை துன்பப்படுத்தி விடுகிறது. நம்ம துன்பத்துக்குள்ளே போன உடனே நம்ம ஏதோ ஒரு சிறையிருப்புக்குள்ளே போன மாதிரி ஃபீல் பண்ணுறோம். நம்மளால் சரியாக சிரிக்க முடியல, சிலர்கிட்ட மனசு விட்டு பேச முடியல, ஒரு மகிழ்ச்சியான முகத்தை கூட நம்மளால் வைக்க முடியல. சிலர் நம்மளை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருவாங்க, என்ன நீங்கள் ஒரு மாதிரி இருக்கிறீங்க அப்படின்னு நம்மளை பார்த்து கேட்பாங்க. சிலர்கிட்ட துன்பத்தை சொல்லலாம், சிலர்கிட்ட சொல்ல முடியாத நிலைமையில் நம்ம இருக்கலாம். அப்போது இந்த துன்பத்திற்குள்ள, அதாவது துன்பத்தின் நடுவில் இவர் நடக்கிறாரா, ஓரமாக கூட இல்லை. இப்போ நம்ம ரோட்டில் போயிட்டுருக்கும்போது பயங்கர சகதியாக இருக்குது. நம்முடைய பிள்ளைகள்கிட்ட சொல்கிறோம், ஓரமாக நடந்து போயிரு. அதே நேரம் அதுக்கு நடுவை நடந்து போனால் என்ன நடக்கும்? அந்த சகதி முழுவதும் நம்ம மேலே பட்டுரும். நம்மளால் அடுத்து நடக்கக்கூட முடியுமான்னு தெரியல. அதே மாதிரி அந்த துன்பத்துக்கு ஓரமாக போயிடலாம் அப்படின்னு பார்த்தா இங்கே சொல்கிறார், துன்பத்தின் நடுவில் நடந்தாலும். துன்பமே பயங்கரமானது. என் சந்தோஷத்தை கெடுக்கக்கூடியது, என்னுடைய எதிர்காலத்தையே பயத்துக்குள்ளாக்கக்கூடியது, என்னுடைய மன மகிழ்ச்சியே இழக்க வைக்கக்கூடியது. அதுக்கு நடுவே நடந்தால் கூட என் ஆண்டவர் என்னை உயிர்ப்பிக்கிற தேவனாக இருக்கிறார். நீங்கள் கூட துன்பத்தின் நடுவில் இருந்து கேட்கலாம், என்ன பாஸ்டர், என் வாழ்க்கையை நினச்சிட்டாலே என் சந்தோஷம் பறி போயிடுது, என் பிள்ளைகளை பற்றி நினச்சிட்டாலே எனக்கு கண்ணீர் வந்துடுது, என்னுடைய பொருளாதாரத்தை நினச்சிட்டா எனக்கு பயம் வந்துடுது, என் எதிர்காலத்தை நினச்சிட்டா தூக்கமே வர மாட்டேங்குது அப்படிலாம் நீங்கள் சொல்லலாம். ஆனால் உங்களுக்கு தான் ஆண்டவர் இந்த கால வேளையில் என்ன சொல்கிறாருன்னா, நீ எந்த நிலைமையில் இருந்தாலும் நான் உன்னை உயிர்ப்பிக்கிற தேவனாக இருக்கிறேன். இந்த உயிர்ப்பிக்கிற அப்படிங்கிற வார்த்தையுடைய அடையாளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, செத்துப்போன ஒருத்தனை, அதாவது செத்துப்போனவனால் எதுவுமே செய்ய முடியாது. அப்போது துன்பத்தின் நடுவில் நடக்கிறது அதுக்கு சமம். இப்போ லாசரு மரித்து 4 நாட்கள் ஆயிடுச்சு. யாருக்காவது நம்பிக்கை இருந்துச்சா இந்த லாசருவை கர்த்தர் உயிரோடு எழுப்புவார்னு? அதுதான் செத்த நிலைமை. யாருக்குமே நம்பிக்கை இருக்காது. முதல்ல நமக்கே இன்னைக்கு நம்பிக்கை இருக்காது. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, நான் உயிர்ப்பிக்கிற தேவனாக இருக்கிறேன். உங்கள் வாழ்க்கையில் என்ன சூழ்நிலை இருந்தாலும் நீங்கள் அவரை நோக்கி பாருங்கள். நீங்கள் அறியாததும் உங்களுக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்வார். ஏன்னா உங்கள் சிந்தனைக்கே அப்பாற்பட்ட காரியத்தை செய்வார். அதான் சீயோனின் சிறையிருப்பை திருப்பும் போது சொப்பனம் காண்கிறவர்கள் போல நாங்கள் இருந்தோம். அந்த சங்கீதத்தின் கடைசி 8வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். இன்னைக்கு ஒரு பெரிய நம்பிக்கைக்குள்ளே நீங்கள் வாங்க. ஏன் தெரியுமா? உங்களுடைய நம்பிக்கையே கர்த்தர் தான். நீங்கள் வேறு எதையும் நம்பாதீங்க. சில காரியங்களை நம்ம நம்பும்போது துன்பம் அதிகமாய் மாறுது. கர்த்தரை நம்பும்போது நமக்கு நம்பிக்கை பெருகுது. அந்த நம்பிக்கை என்ன தெரியுமா? எப்படியும் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்வார் அல்ல, செய்து முடிப்பார். என் பிள்ளைகளுக்கு சமாதானத்தை கொடுப்பார், என் எதிர்காலத்தை ஆசீர்வதிப்பார். நான் ஏன் கலங்கணும்? நான் ஏன் துக்கத்தோடு இருக்கணும்? தாவீது சொல்கிறார்ல, எனக்கு அடைக்கலமாக அவர் இருக்கும்போது நான் ஏன் அலக்களிக்கப்படணும்? எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, அவர் சமூகமே எனக்கு போதும். தெய்வ பிள்ளைகளே, நிறைய பேருக்கு நாளைக்கு என்ன நடக்குமோன்னு ஒரு பயம் இருக்குது. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, நான் நிச்சயம் உன் கரத்தை பிடித்த தேவன், கைவிடாமல் நடத்துவேன். அந்த நம்பிக்கை ஒன்று தான் உங்களுக்கு ஒரு துடுப்பு. ஒரு படகுல உட்காந்துருக்கிறீங்க, ஒரு கரைக்கு போக விரும்புகிறீங்க, ஆனால் உங்கள்கிட்ட துடுப்பு இல்லைன்னா எவ்வளோ வேதனை. ஐயோ, நான் எப்படி போவேங்கிற ஒரு பயம் வந்துடும். ஆனால் இன்றைக்கி கர்த்தரே நம்மளை நடத்துகிறார். கர்த்தர் மாத்திரம்தான் நம்மளை நடத்துகிறார். அதனால் அவர் தான் நமக்கு பாதைக்கு தீபமாய், பேதைக்கு வெளிச்சமாய் இருக்கிற கர்த்தர். அந்த நம்பிக்கையோடு நம்முடைய கண்களை மூடி, ஆண்டவரே, அன்னைக்கு தாவீது சொன்னது போல துன்பத்தின் நடுவிலே நடந்தாலும், சங்கீதக்காரன் சொல்வது போல துன்பத்தின் நடுவிலே நடந்தாலும், அந்த மரித்து போன நிலைமையில் இருந்தாலும் நீர் உயிர்ப்பிக்கிற கர்த்தர் ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ்.